இப்ப தாவீது இருக்கும் ராஜானோட ரெண்டு பக்கம் மெய் காப்பாளர்கள் மந்திரிகள் எல்லாம் புடை சூழ அந்த ராஜ வஸ்திரம் தரிச்சாலே நட ஆமா மாறிடும். அப்படி ராஜ நட போட்டு வருவான். சாதாரண பசங்கள் என்ன அப்பா இழந்து போன தேவ மகிமை திரும்ப வந்துருச்சுப்பா. ஓப்னி பினகாசுடைய நாட்களில் போன பெட்டி ஒருவேளை அது பெலிஸ்தியர்கள் அதை வச்சிருந்தா நமக்கு மூலவியாதி வந்து செத்துருவோன்னு அனுப்பிச்சு அது இஸ்ரேலுடைய பார்டர்ல அம்மினதாமின் வீட்டில் இருந்தாலும் சவுலுடைய நாட்களில் அதை தேடவே இல்லை. ஆனால் தாவீதினுடைய ராஜாவான உடனே பெட்டியை கொண்டு வரணும்னா அதையும் ஆரம்பத்தில் கொண்டு வந்து ஆரம்பத்தில் எப்படி கொண்டு வந்தான்? ஆமா பெலிஸ்தியருடைய முறை. அதுதான் நான் சொல்றேன், ஆராதனை முறை பெலிஸ்தியருடைய முறையா இருக்க கூடாது. நீ செத்து போயிருவ. ஹலோ உசியா என்ன செஞ்சான்? ஊசா ஏன் பெட்டி ஆடிச்சு? நீ அவன் வண்டியில் அனுப்பிச்சா நானும் வண்டியில் எடுத்துட்டு வரேன். ஆண்டவர் மோசேட்ட என்ன சொன்னாரு? அந்த பெட்டிக்கு ஓரத்தில் வளையத்தை போடு, அந்த வளையத்தில் ஒரு கம்பை போடு, ஆசாரியர்கள் தன்னை பரிசுத்தப்படுத்தி அதை தோளில் சுமந்து கொண்டு பிப்ளிக்கல் மெத்தடை மாத்தினே செத்தனி. வேத முறையை மாற்றக்கூடாது. ஆண்டவர் எழுதி கொடுத்தா அப்படிதான். ஆமா இல்லை இப்போ பெட்டியில் வைக்கலாம், அதெல்லாம் செத்து போ. ஊசா செத்தான். என் வார்த்தைகள் கடினமாக இருக்கலாம், ஆனால் சபை மனம் திரும்பணும். ஆமே, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் வேத வசனத்துக்கு புறம்பா செய்ய துணியவே கூடாது. உங்கள் சபைகள் அதை அனுமதிக்கவே கூடாது. எந்த ஊர்ல இருந்து சுவிட்சர்லாந்தில் வந்து என்ன யார் படம் காட்டினாலும் பின்னால் போகக்கூடாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்க போல. ஹல்லேலூயா. நீங்க திருந்துங்க, அவனையும் திருத்துங்க. அவனை திருத்த முடியல ஒதுங்குங்க. என் பாலிசி அதுதான். கூப்பிட்டு ஒவ்வொருத்தருடையும் பேசுவேன் நான். எப்பா நீ செய்யற தப்பு திருந்துக்கோ. அவன் திருந்தலைன்னா அவனுடைய உறவை நான் கட் பண்ணிடுவேன். என் ஆத்மாவை பாதுகாப்பேன். ஸோ கவனமா இருக்க, நீங்கள் கவனமா இருக்கும். ஸோ நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? இப்போ இந்த தாவீது அந்த டெக்கோரத்தில் அப்படியே வர்றான். இப்போ தேவனுடைய பெட்டி பல வருஷத்துக்கு பின்னால வருது. வந்தா இந்த மக்களுக்கு அவ்வளோ குஷி, சந்தோஷம். குதின்னு குதிக்கிறான், டான்ஸ் ஆடுறான். தாவீதுக்கு பொறுக்க முடியல. என்னடா அது இந்த ட்ரெஸ் ராஜா இதெல்லாம் நம்ம இல்லையே, ஒரிஜினலா நம்ம இப்படி சொல்லுங்க. நம்ம ட்ரெஸ்ஸே வேற, ஆடு மேய்க்கும் போது நம்ம ட்ரெஸ்ஸு வேற. ஐயோன்னு பார்த்தான், மெதுவா கழட்டினான். ஏல இந்த புடி கிரீடத்தை கழட்டினா, புடி எல்லாத்தையும் வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் நான் ராஜா கிடையாது. அவன் பசங்களோட சேர்ந்து முழு பலத்தோடு. இது யார் ஆட சொன்னது? அவனுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவு. அதைத்தான் நான் சொல்றேன், எக்ஸ்பிரஸ் பண்றேன். தாவீது போல நடனமான தாவீது முடியாம சொல்றான். ஸோ நம்ம ரியல், நீ ஆடுறது தவறே கிடையாது, ஆனா ரீசன் இருக்கணும், அந்த ஸ்பான்டேனியஸ். ஆமென். ஸோ புதிய ஏற்பாட்டில் நடனங்களை குறித்து எங்கேயும் எழுதப்படலை. பட் ஒரு கிரேக்க வார்த்தை சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு அடிக்கடி புதிய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? அகாலியோ. கிரீக் வேர்ட் AGALLIAO. அகாலியோ என்கிற சந்தோஷம் என்கிற இடத்துல எல்லாம் இதனுடைய அர்த்தம் என்னன்னா, டு லீப் ஃபார் ஜாய், சந்தோஷத்தில் துள்ளி குதித்தல். எழுதியிருக்காது. மகிழ்ச்சியில் துள்ளுதல். எத்தனாவது பக்கம்? ஓகே, மகிழ்ச்சியில் துள்ளுதல். ஓகே, இதுக்கான வசனங்கள் லூக்கா எங்கெல்லாம் அந்த அகாலியோ வருது புதிய ஏற்பாட்டில்? லூக்கா 6:23, அந்நாளிலே நீங்கள் களி கூறுங்கள். அந்த வார்த்தை கிரீக் வேர்ட் அகாலியோ. லூக்கா 1:46-47,
அப்பொழுது மரியாளின் ஆத்துமா கர்த்தரை, என் ஆவி கர்த்தராகிய தேவனில் களி கூறுதல், அகாலியோ, டு லீப் ஃபார் ஜாய். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:34. அந்த ஜெயில்காரன் இல்ல, அவன் என்ன செய்தான்? மன மகிழ்ச்சி, ரிஜாய்ஸ்ட், அகாலியோ. 1 பேதுரு 4:16, வெளிப்படுத்தின விசேஷம் 19:7. சரி, இதெல்லாம் வாசித்துக்கோங்க. ப்ராடிகல் சன், இளைய குமாரன், லூக்கா 15:25. காணாமல் போனவன் திரும்ப வந்தான். அங்கே மியூசிக்கும் டான்ஸும் இருந்துச்சு. ஆமா. ஸோ இதெல்லாம் அந்த அகாலியோ என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க அதான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், தனி ஆராதனை, குடும்ப ஆராதனை, கூட்டு. ஸோ ஓகே, இடம் பொருள் ஏவல், நம்ம கவனமா அந்த காரியங்களை வெளிப்படுத்தணும். ஓகே. ஸோ பழைய ஏற்பாட்டில் பிரைஸ் என்கிற வார்த்தை பல ஹீப்ரூல, இப்ப நிறைய பேர் ஹீப்ருன்னு சொல்லி குழப்புறான்ல. ஹீப்ரூல என்ன இருக்குன்னு பார்த்தரலாம். சரியா? அது இங்க அழகா எழுதியிருக்கிறாங்க, ஹீப்ரூலையும் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன வேர்டு? ஹலால். சொல்லுங்க. ஹலால் என்கிற வார்த்தை. இது என்ன வார்த்தைனா, கொண்டாடுதல், துதித்தல். ஆமென். அதற்கு வசனத்தையும் எழுதி இருக்கிறாங்க. ஓகே. ஆமா. Our celebration, we sing forth a clear song of praise to God. We celebrate with to produce clear sound. அதுதான் ஹலால். To produce clear sound, தெளிவான சத்தத்தை எழுப்புதல். அந்த ஹலால் இருந்து இன்னொரு வார்த்தை டிரைவ் ஆகிருக்கு, அது ஹிலுவி. அது என்னென்ன? ஹிலுவி, கொண்டாட்டம், நன்றி செலுத்துதல். அதாவது அறுவடை நடக்கிறப்ப நடக்கிற கொண்டாட்டம். ஸோ அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது இந்த ஹலால் இருந்து இன்னொரு வார்த்தை டிரைவ் ஆகிருக்கு, டெஹில்லா. என்ன வார்த்தை? டெஹில்லா. அது என்னது? ஆமா, ஸ்தோத்திர பாடல். அவர் செலிப்ரேஷன், we sing for. ஸோ ஓகே. அடுத்தது ஷபாக். shout with loud voice, a shout of triumph. வெற்றியின் தொனியை எழுப்புதல், சத்தமிட்டு தேவனை ஆமென் துதித்தல். ஓகே. அடுத்தது ஜமார். ஆமா, இசை வாசு, டு டச் ஆர் பிளே ஸ்ட்ரிங்ஸ் என்று இருக்கிறது அர்த்தம். யாடா, டு கிவ் ஃபார் த கன்ஃபெஷன் ஆஃப் தேங்க்ஸ், நன்றி செலுத்துதல். ஸோ டவுடா என்கிற வார்த்தை இருக்கிறது. அதுவும் என்னதான்? ஆமா ஆமா ஆமா, நன்றி செலுத்த. வசனத்தெல்லாம் நீங்க போய் வாசித்துக்கோங்க. அடுத்தது பராக், மண்டியிடுதல், ஆசீர்வதித்தல், வணங்கி தாழ்த்துதல். ஸோ அதெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தெல்லாம் நீங்க தொடர்ந்து வாசித்துக்கோங்க. ஏன்னா ஹீப்ரூல இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு யாரும் உங்களை ஏமாற்றக்கூடாது. இதுதான் இருக்கு. சரியா? அப்போ அதாவது இந்த துள்ளுதல், குதித்தல், அதுதான் டான்ஸை குறித்து பைபிள் த்ரூ அவுட் த பைபிள் ப்ராக்டிஸ் பண்ணி கலாச்சார அடிப்படையில் அதெல்லாம் ப்ரோக்ராம், அதெல்லாம் என்டர்டைன்மெண்ட். வர்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். ஆராதனை என்பது அது வேற, எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம மற்ற காரியங்களை செய்வது அது உகந்ததல்ல. சரி, அடுத்ததாக ஆராதனை. அடுத்தது என்னங்க? இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? பிரைஸ் அண்ட் பிரைஸை பார்த்தோம் இல்லையா? தேங்க்ஸ் கிவிங், அவரை போற்றுதல், நன்றி செலுத்துதல், போற்றுதல், துதித்தல். அடுத்தது ஆராதனை. இப்போ நம்ம எல்லா பாட்டிலையும் இதை மட்டும் நான் சொல்லி 10 நிமிஷத்தில் முடிக்கிறேன். ஒரு பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ரொம்ப முக்கியமாக நிறைய காரியங்களை சொல்லணும். நான் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால தான் பிள்ளைகள் அழகாக நோட்ஸை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஆராதனை எல்லா பாட்டிலையும் என்ன செய்யணும்? ஆராதனை 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 ஆராதனை. நில்லு, ஆராதனை என்ன சொல்லு? அதான ஆராதனை. ஆராதனை என்ன சொல்லுங்க? ஆராதனை குதிப்பான், 10,000 பேர் சேர்ந்து குதி, ஆராதனை ஆராதனை என்ன ஆராதனை? ஆராதனைன்னா என்ன சொல்லுங்க?
பேசுங்க எல்லாரும். ஆராதனை, வாட் இஸ் வர்ஷிப்? ஆராதனை என்பா என்ன? முழு வாழ்வையும். ஆராதனைனா நம்முடைய வாழ்க்கை முறை. சொல்லுங்க, இப்ப இருக்கிற இளம் தலைமுறைக்கு இதை சொல்லிக் கொடுக்கணுமா வேண்டாமா? ஆராதனை என்ன சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை முறைதான் ஆராதனை. அப்படி வாழ ஒப்பு கொடுத்தவன் பாடுற பாட்டு தான் அவர் கேட்பார். சும்மா எல்லா பாடுற பாட்டையும் என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். வாழ்க்கை முறை ஆராதனை இது ரொம்ப முக்கியமா. ஏன்னா இன்றைக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமா வாழ ஒப்பு கொடுத்தல். சரி, பரிசுத்த வாழ்க்கை எங்க ஆரம்பிக்குது சொல்லுங்க? நம்முடைய டிசையர்ல, நம்முடைய ஆசை விருப்பத்தில் ஆரம்பிக்குது. நானும் பரிசுத்தமா வாழ வேண்டும். ஆனால் விருப்பத்தோடு நிற்கிறதல்ல, அதற்கான நம் முயற்சி எடுக்கணும். ஆமென். அப்படி முயற்சி எடுக்கும் போது கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை சறுக்குதல்கள் வரலாம், ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். உணர்த்தி என்னை திரும்ப தூக்கி எடுக்கிறார், திரும்ப முன்னேற வைக்கிறார். இப்படி இயேசுவை போல நான் மாறணும்னு முன்னேறுகிற ஒருவனுடைய ஆராதனை தான் கர்த்தருக்கு பிடிக்குமே ஒழிய, அவன் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு வந்து நீ என்ன கையை காலை ஆட்டினாலும் பரலோகம் அதை அருவருக்கிறது. ஆமென். பைபிளில் நிறைய வசனங்களை வாசிக்கலாம். ஒரு சில வசனங்களை மல்கி ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் வாசிங்க, எடுங்களேன். ஆமா, அதே தான். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23. உங்கள் பண்டிகைகளை, உங்கள் மீட்டிங்ஸை, ஹலோ, நீங்க போடுகிற கூட்டங்களை வாசிங்கம்மா. பகைத்து என்ன அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? சுவிட்சர்லாந்தில் நீங்க போடுகிற கூட்டங்களை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் சண்டே சர்வீஸ்ல எனக்கு உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளை நான் பார்க்க கூட மாட்டேன். உன் பாட்டுக்களின் நீ நினைக்கிற அழகா பாடுறேன்னு, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரே இறைச்சலா இருக்குடா, நிறுத்துறா அப்படின்றார். இருக்கிறீங்களா? நம்மால் அழகா பாடுற மாதிரி பாடுறான். நான் யாரையும் குறிப்பிட்டு பொதுவாக எல்லா இடத்துலையும் உலகம் ஃபுல்லாக சொல்றேன். நான் அதனால தான் சொன்னேன், அழகான பாடல் அல்ல, பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து பாடுகிற பாடல். ஆமென். உன் பாட்டுகளின் இறைச்சலை நிறுத்துப்பா, முதல்ல ஆஃப் பண்ணு. உன் வீணைகளின் ஓசை, மியூசிக்கை முதல்ல நிறுத்து. ஹலோ, அதனால தான் சொல்லுவேன், மியூசிக் வாசிக்கிற பிள்ளைங்க பின்னால் வரேன், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், பரிசுத்தமாக வாழணும். அவனைத்தான் வாசிக்க விடணும். அவன் வாசித்தா தான் ஆவியானவர் வருவார். பாவத்தோட வாசித்தா வேற ஒருத்தன் தான் வருவான் சபைக்குள்ள. சரி, பாட்டுகளின் ஓசையே என்னை விட்டு அகற்று. ஓகே, ஆண்டவர் பாருங்களேன், 8வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்கள். முதல் ரெண்டு அந்நாளிலே ஆறுதலா ஆளறுதலா. ஓகே ஓகே, நமக்கு ஆறுதலும் தேவைதான். ஆனா ஆண்டவருக்கு என்ன இப்படி இருக்கான்? அலறுது. தேவாலய சர்ச்சு கொயரு பாடுறான் ஆண்டவருக்கு. ஐயோ நிறுத்துக்கடா முதல்ல. ஸோ ஏன் அப்படின்னா, ஏன் நான் கேட்குறேன், ஆண்டவரே உங்களுக்கு பாட்டு பிடிக்கும்ல? ஆமாம், மியூசிக் பிடிக்கும் தானே. அப்புறம் ஏன் இப்படி சொல்கிறேன்? டே, வாழ்க்கை இல்லாத மியூசிக் எனக்கு வேண்டாம், வாழ்க்கை இல்லாத பாடல் எனக்கு வாழ்க்கை தான் முக்கியம். முதலில் ஆபேலையும் நீங்க 10,000 யூரோ கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா, ஆண்டவரே இவர் ஆசீர்வதின்னு 10 ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் அதை பார்க்கல, முதல்ல உன்னை பார்க்குறார். எடுத்துட்டு ஓடிடுன்றார். ஹலோ, எடுத்துட்டு நீயும் வேணாம், உன் காணிக்கையும் வேணாம், முதல்ல பரிசுத்தமாக வாழ். அதனால தான் காணிக்கை செலுத்தும் போது கூட உன் சகோதரங்கிட்ட போய் உனக்கு ஏதாவது நெருடல் இருந்ததுன்னா போய் என்ன செய், ஒப்புரவாயிட்டு வந்து கொடு. காணிக்க வேண்டாம், நீ கொடுத்தா நான்
அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவன் நான் தாண்டா உனக்கு கொடுத்தது. இருக்கிறீங்களா இல்லையா? அவன் நம்பால் இன்னைக்கு நிறைய பேர் லஞ்சம் கொடுத்து பழகிட்டான். அவன் இந்த ஊழியத்துக்கு அந்த ஊழியத்துக்கு அவர் கொடுத்த ஆண்டவர் பிரியமா இருப்பார். ஊழியக்காரன் அக்செப்ட் பண்ணலாம், ஆனால் ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். உன் வாழ்க்கையை தான் கர்த்தர் பார்க்கிறார். அப்போ முதலாவது ஆபேல், அடுத்தது பலி காணிக்க, முதலாவது வெஸ்லி வாழ்க்கை, அதற்கு பிறகு ஆராதனை. முதல்ல வாழ்க்கை, அப்பதான் அப்படித்தான் கர்த்தர் பார்க்கிறார். நான் மனிதன் பார்க்கிற பிரகாரமாக, ஆமென், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார். ஆமென். ஸோ ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கை முறை. ஸோ ஆராதிக்கும் போது இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். நிறைய காரியங்கள் இருக்கு, நேற்று 5 நிமிஷம் இருக்கு. ஓகே. ஆண்டவரை நேசிக்கிற நேசத்தை வெளிப்படுகிற பாடல்கள் பாடுவது, ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிக்கின்ற பாடல்களை பாடுவது, ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி பாடுகின்ற பாடல்களை பாடுவது. இந்த பாடலை பாடும்போது கைகளை உயர்த்துதல், தாழ விழுந்து பணிந்து கொள்வது போன்ற பலிகளை செலுத்துவது. நாம் தேவனுடைய வசனத்தின்படி தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழாத பட்சத்தில் எல்லாம் வீண். ஏனென்றால் தேவன் அவைகளை அங்கீகரிக்க மாட்டார். 1 சாமுவேல் 15:22 என்ன சொல்கிறது? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும். ஆமா, அது 2 தான் முக்கியம். நிறைய வசனங்கள் அதுல இருக்கும், எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. ஏசாயா 1-10-15 வசனங்கள் எல்லாம் வாசித்தால் நமக்கு நல்லா தெரியும். கீழ்ப்படிதல் முக்கியம். ஆமோஸ் 5 பண்ணதெல்லாம் வாசித்தோம். ஆதியாகமம் 4:4 அதெல்லாம் சொல்லிட்டேன். காயினுடைய பலி அங்கீகரிக்கவில்லை. ஆராதனை என்பது, ஆமென், தேவனிடத்தில் அன்பு கூறுவது, நம்மை தாழ்த்துவது, நம்மை அவரை நேசிப்பதை வெளிப்படுத்துவது. ஸோ அதெல்லாம் அங்கே எழுதியிருக்கிறதை நீங்கள் பாருங்கள். ஸோ முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் என்ன செய்யணும்? ஆண்டவரை நேசித்து அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். Hallelujah, hallelujah. Oh yes Lord, we bless your holy name. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah.